பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம். இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம். புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது 17/9/2025. பொன் ஆப்டாலும் புதன் ஆப்டாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 17/10/2025 அன்னைக்கு முடியுது. புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம். இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க. யாருக்கு? எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணனை சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. இந்த புரட்டாசி சனிக்கிழமை நாம இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு, மெட்ராஸில் இருக்கீங்களா, திருவல்லிக்கேணி பக்கத்தில் திருப்பதி, திருவள்ளூர் வைத்திய வீரராகவர், கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன், உப்புளியப்பன், இதை மாதிரி வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. 108 வைணவ ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள். இந்த 30 நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க, நாராயணனை சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும். சரி சாமி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க 21/9/2025 மகாலய அமாவாசை. 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வருது. 22/9/2025 திங்கக்கிழமை நவராத்திரி உற்சவம். 9 பெண் தெய்வங்களுக்கும் 9 நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து, அதே போல் ஒவ்வொரு தெய்வம், அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா, சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி. 30/9/2025 அஷ்டமி. அதிலே புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி. நாட்டை காக்கக்கூடியவளும், நாட்டை அழிக்கக்கூடியவளும், நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி. 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அப்படின்றது கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்க 1/10/2025. 2/10/2025 உகந்த கிழமை வியாழக்கிழமை. அன்னைக்கு விஜயதசமி, சூப்பரானது. அதுக்கு அடுத்தது 3/10/2025 கௌரி விரதம். அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு. சரி, இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் 17/9/2025 17/10/2025 வரலும் சற்றேறக்குறைய 31 நாள். இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது, என்னென்ன கெடுதல். என்ன சாமி கெடுதல்னு பயமுறுத்துறீங்களே? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம். நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த மாதம் விஸ்வாவசு வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் சப்தமத்திலே இருக்கார். 7ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது விசேஷம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரும். இந்த மாதம் ரொம்பவும் ஏற்றமான மாதமாக இருக்க போகுது. ஏன்னா குருவும் அதிச்சாரமாகி 4ஆம் இடத்துல வரார். அதாவது 8/10/2025 4ஆம் இடத்துல வரார். 15-20 நாளில். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லி பேசுவோம். அதனுடைய விளைவுகளை பற்றி தான் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த மாதம் பார்த்தேன்னா குருவும் அதிசாரத்தில் போகிறதுனால அந்த கிரகத்தினுடைய மாற்றங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குருவினுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல வர்றதுனால புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பும், புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும், கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மாதத்தில் அமைஞ்சே தீரும். அது தவிர பார்த்தோம்னா தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான போட்டியிலையும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பொதுவாகவே 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் நீச்சமாறார். நீச்சமானாலும் நீச்ச பங்கமாறார். ஒரு 10 நாளைக்கு நீச்ச பங்கமாறுறது ரொம்ப விசேஷம். இருந்தாலும் அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகம் வருது. அதாவது சுக்கிரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு சப்தமாதிபதி நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்காமல் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியும் பெறுறாரு. நீச்சம் பெற்ற சுக்கிரன் நீச்ச பங்கம் அடைகிறார். இந்த 2ம் பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஒரு நண்பர்கள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த மாதத்தில் தொழில் முனைவோருக்கும் சரி, அது தவிர சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஐயா ஹரிஹரசர்மா கிட்ட கேட்போம். இப்போ பொறுத்தளவுக்கு ராசிநாதன் ராசியை பார்த்தாலே சுயமுயற்சி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 8ஆம் தேதி வரலும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அப்போ எடுக்கின்ற முயற்சிகள், சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க புத பகவான் இருக்கிறது எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கார். அவர் கூட சுக்கிர பகவான் சேரக்கூடிய காலகட்டங்கள் 10/10/2025 நீச பங்க ராஜயோகம் பெறுறாரு. இப்போ நீசபங்க ராஜயோகம் உதாரணம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு இந்த நீசபங்க ராஜயோகத்திலையும் விபரீத ராஜயோகத்திலையும் தான் டைரக்டர் பாலச்சந்திர கண்ணில் மாட்டினார். இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய ஆளானார் அப்படின்றத நாமளும் கண்ணுக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்த மேசராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். சரி, அடுத்தது புதனும் சூரியனும் சேர்ந்தாக்க புத ஆதித்ய யோகம் சொல்கிறோம். ஆதித்யன் அப்படின்னா சூரியன், புதனும் ஆதித்யனும் சேர்ந்த யோகம் புத ஆதித்ய யோகம். அப்போ கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள், மேஷராசியை சேர்ந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டங்கள். அதாவது உயர்கல்விக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தனக்காரகனான குருவுடைய அருளும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது. ராசிநாதனான செவ்வாயும் அருளும் பார்வையும் இருக்குது. மேஷராசியை சேர்ந்தவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு படிக்க போனோன்னு நினைவிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அதி அற்புதமான மாதம்னே சொல்லலாம். சரி, இதை தவிர வேறு ஏதாவது உண்டா? வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, மேசராசியை சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ், நமக்கு என்ன ரெகக்னைஸ் அப்படின்னாக்க 1 பதவி உயர்வு, 2 பணவரவு. கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட பதவி உயர்வு, பணவரவு ஏன்னு கேட்டிங்கன்னா 12ல் சூரியன் இருந்தார். அதனால் கிடைக்கக்கூடியது காலதாமதம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ செவ்வாயுடைய ஆதிபத்தியம் கொண்ட மேசராசி என்பர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பணவரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர அஸ்வினி பரணி கார்த்திகை சேர்ந்த மேஷராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம் அப்படின்றது அடிமை வேலை, அதாவது வேலை கிடைக்காம இருந்த மேஷராசி என்பவர்களுக்கு ராசிநாதனுடைய முயற்சி ராசியை பார்க்கறதுனாலையும் குரு பகவான் ராசிக்கு அதிபதியான செவ்வாயை பார்க்குறதும் மிக 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 சிறப்பு. படித்த படிப்புக்கு எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு திண்டாடிட்டு இருந்தவங்க எனக்கு இப்படி தான் இருக்கா சாமி, பாக்கி பேர்லாம் நல்லா இருக்காங்களே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படணுமா? கவலைப்பட வேண்டிய அம்சம் இல்லை. சரி, இதை தவிர குரு உச்சம் பெறாரு. எப்போ உச்சம் பெறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 8/10/2025 குரு உச்சம் பெறாரு. எந்த இடத்துல? காலபுருஷ தத்துவத்தின்படி மேசராசிக்கு 4ஆம் இடத்துல குரு உச்சம் பெறாரு. மாத்ருவோடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக நல்ல செயல்பாடு இருக்குமா? செயல்பாடுகள் இருக்கும். அடுத்தது குரு பார்க்குற இடம், குரு நின்ற இடத்தையும் வலுப்படுத்தக்கூடியவர். 4ஆம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். அது நல்லா இருக்கா? நல்லா இருக்குது. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் செவ்வாயுடைய அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பவர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை என்பவர்களுக்கு இது வெற்றி மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வெற்றி மாதம்னே சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த 31 நாளில் கிடைக்க வேண்டிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அவங்க எந்த கிரகத்துக்கிட்ட எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் இந்த கிடைக்கக்கூடிய பலன்கள் முழு பலன்களும் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும், இந்த 31 நாளில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடியது, வெளியூர் பயணங்கள் தவிர்க்கக்கூடியது எந்தெந்த நாள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. ஆக இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறது 26/9/2025 பகல் 2:55 ஆரம்பமாகுது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அப்புறம் 27/9/2025 சனிக்கிழமை, 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:17 வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் விளக்க வேண்டிய காரணம் என்னென்ன இதை விளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரயாணத்தை தவிர்க்கணும். அதே மாதிரி புதிய முயற்சிகள் இருந்ததுன்னா அதையும் தவிர்த்துக்கணும். இந்த புதிய முயற்சிகளை இப்போ நீங்கள் இந்த நாட்களில் நல்ல நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி 27, 28 நல்ல நாளாக இருக்குன்னு நீங்கள் அந்த தேதிகளில் அந்த புதிய முயற்சிகளை செஞ்சீங்கன்னா அதனால் பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் சரியாக இருக்காது. அப்போ இன்றைக்கி ஆரம்பித்தது நாளைக்கு நல்லா இருக்காது. அப்போ அதனால் இந்த புதிய முயற்சிகளையும் கைவிடணும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கணும். இது ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மாதம் புரட்டாசி மாதங்கிறதுனால நாராயணரை போய் வழிபடுறதும், சனிக்கிழமை அன்னைக்கு நாராயணரை போய் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். நாச்சியார் கோயில் திருநறையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதையும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த உங்களுக்கு செவ்வாய் இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். 7ஆம் இடத்துல இருந்து அவர் உங்களுடைய ராசியும் பார்க்கிறார், 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் 8ஆம் பார்வையில். அதனால அதனால் கெடுதல் கிடையாது, அதனால் நன்மை தான். அதனால் முருகப்பெருமானையும் போய் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வணங்கிட்டு வந்தீங்கன்னா மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மேஷராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசிநாதன் ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்க்கும் பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் இந்த மாத கடைசியில் தான் ஷிஃப்ட் ஆகிறார். அதாவது பார்த்தீங்களேனால்
24ஆம் தேதி, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, புரட்டாசி மாதம் 24 தேதி வாக்கில் அவர் மூவார். அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா அவர் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவுமே விசேஷம். 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம், 6ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவுமே விசேஷம். அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகம் அடைகிறது ரொம்பவும் விசேஷம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கிரனால் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. கேளிக்கைகள் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு வீட்டில் நல்ல விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு தடங்கள் இருக்காது. தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தலையானால் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த இதில் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் என்ன சொல்கிறது, ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா புரட்டாசி மாதம் பொதுவாகவே கல்யாணத்துக்கு இது பண்ண மாட்டாங்க. ஜாதக பரிவர்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐப்பசி மாதத்தில் திருமணம் பேசி பந்தம் ஏற்படுத்தி அதற்கு பிறகு கல்யாணத்தை பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அது நல்லது. இந்த புரட்டாசி மாதம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுத்து 90 விழுக்காடு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.